ஃப்ரான்சிஸ் ரிச்சர்டோடைய லேப்டாப்பை திருப்பி கொடுத்துட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறான். அவன் நடந்து வரும்போது அவனுடைய முகத்தில் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு இருக்குங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, யார் இந்த ஃப்ரான்சிஸ் அண்ட் யார் இந்த ரிச்சர்ட்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரதராஜா வைப்ஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு டார்க் வெப் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரான்சிஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். அவனுக்கு நிறைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் ஃப்ரான்சிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவனை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம், அவன் ஒரு ஆஃப்ரிக்கன் நேஷனை சேர்ந்தவன். ஸோ அவனுடைய ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் டோனை வச்சு நிறைய பேர் அவனை புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த புல்லிங் பண்ணுறதுல டாப் லெவல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அவனுடைய நண்பன் தான். இந்த ரிச்சர்ட் ஃப்ரான்சிஸுக்கு நிறைய உதவிகள் செய்கிறான். பட் எப்பயுமே அவனை கலாய்ச்சிக்கிட்டு அவனை எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். இந்த ஒரு விஷயம் ஃப்ரான்சிஸோடைய மனசை நோகடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நம்ம எப்படி இந்த புல்லிங்கிலிருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம்? அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே வந்து ஃப்ரான்சிஸ் அந்த காலேஜில் தொலைச்சிக்கிட்டே இருக்கான். நிறைய பெண்கள் கிட்ட பேசுறதுக்காக போகிறான். ஆனால் எந்த ஒரு பெண்ணுமே ஃப்ரான்சிஸ் கிட்ட பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய கலர். ஸோ அவனுடைய ஸ்கின் கலரை வச்சு எல்லாரும் ஒதுக்கி 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 சின்ன வயசுலேருந்தே ஃப்ரான்சிஸுக்கு நான் வேலைக்காகாதவன் அப்படின்ற ஒரு தாட் அவனுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்க. ஆனால் ஃப்ரான்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டடான பையன். நல்லா படிப்பான். எக்ஸப்ஷனலாக வந்து எல்லா கேட்டகரியிலையுமே எக்ஸல் ஆவான். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாடுவான். இந்த மாதிரி பயங்கரமான டேலண்ட் இருக்கிற பையன். ஆனால் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாதுங்க. ஸோ ஃப்ரான்சிஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு கேம்ஸ் விளையாடுறது தான். ஸோ ஃப்ரான்சிஸ் அவனுடைய கம்ப்யூட்டர்ஸில் கேம் விளையாடிக்கிட்டே இருந்தான். இருக்கிற எல்லா கேமுமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் அவனுக்கு கேம் விளையாடி விளையாடி போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் ஃப்ரான்சிஸோடைய ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி டார்க் வெப்பில் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ட்ரிவியா கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் எல்லாமே நம்மளுக்கு காசாக கொடுக்க மாட்டாங்க. கிரிப்டோ இல்லை பிட்காயினாக கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம்டா, டார்க் வெப்பில் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கேம்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியே தரணும். டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுக்குறான். அதுக்கப்புறம் இவனுடைய ரூமில் உட்காந்து டார்க் வெப்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த டோர் ப்ரௌசர்லாம் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டாக போக ஆரம்பிக்கிறான். அதில் எல்லா கேம்ஸுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு மாதம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு டார்க் வெப் மேலே பைத்தியமாகுது. ஒரு மாதிரி அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். டார்க் வெப்பை பற்றி மற்ற நண்பர்கள் கிட்ட போய் சொல்கிறான். எஸ்பெஷலி ரிச்சர்ட் கிட்ட போய் சொல்கிறான். அதில் ரிச்சர்ட் திரும்பியும் ஃப்ரான்சிஸை ரொம்ப அசிங்கமாக கலாய்க்கிறாங்க. உனக்கெல்லாம் டார்க் வெப்பா, நீ வந்து உன்னுடைய மூலம் கூட கருப்பாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப டீக்ரேடி கமெண்ட் எல்லாமே வந்து கொடுக்குறான். இதெல்லாம் கேட்டு ஃப்ரான்சிஸ் நொந்து போய் இதுக்கப்புறம் எவன்கிட்டையும் நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு உட்காந்து அவனுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் மட்டுமே தான் விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படி கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஆட்ஸ் வந்து பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்குமா. இவன் எந்த ஒரு ஆடுலையுமே கிளிக் பண்ணவே மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும், அவனுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி உன்னை ஏமாத்துறதுக்கு உண்டான நிறையா கும்பலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் வெப்குள்ளே இருக்கும். ஸோ நிறைய ஆட்ஸ் மூலியமாக தான் உன்னை வந்து ஏமாற்றுவாங்க. எந்த ஒரு ஆடும் கிளிக் பண்ணாத, அதுதான் நம்பர் 1 ரூல் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதை கேட்டு தான் இவனுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஆட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆட் வந்து இவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ தனியாக இருக்கியா, உன்னை புல்லிங் பண்ணுறாங்களா, அப்போ இதை கிளிக் பண்ணு அப்படின்ற ஒரு ஆட் வருது. ஸோ சைக்காலஜிக்கலி ஃப்ரான்சிஸ்க்கு வந்து இந்த புல்லிங்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். என்னடா இது புல்லிங் பண்ணால் இது கிளிக் பண்ணுன்னு வருது, ஆனால் ஆடை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான் ஃப்ரெண்டு. ஆனால் என்ன தான் இருக்க போகுது, ஏதாவது ஒரு லெக்சர் யாராவது கொடுப்பாங்க போல இருக்குது, சரி நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ரெட் ரூம்குள்ளே வந்து போகுது. அதில் ஒரு பொண்ணை சேரில் உட்கார வச்சுருக்காங்க, ஒரு உடன் சேர்.
கையை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, காலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது, வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, கண்ணை மூடிட்டாங்க. ஸோ அது ஒரு பொண்ணுன்னு தெரியுது, ஆனால் அது யார் அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணுடைய முகம் வந்து கிளியராக வந்து தெரியலைங்க. அதுக்கப்புறம் அது லைவ் ஃபீட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுமே வந்து கத்துது, என்னை விடுங்க என்னை விடுங்கன்ற மாதிரியெல்லாம் ஆக்ஷன் காட்டுது. ஆனால் யாருமே அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகவும் இல்லை, அந்த பொண்ணை கையும் காலையும் கழட்டி விடவும் இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த வியூவர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஏறிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரு லைவ் ஃபீடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்சிஸுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். போர் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்ம ஜாலியாக கேம் விளையாடிக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்து ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, என்ன தான் நடக்க போகுது, ஏதோ புல்லிங்கை பற்றியெல்லாம் சொன்னானுங்க, சரி வேணாம் நம்ம இதை பார்க்க வேணாம், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் கொடுக்கலான்னு போகும்போது பட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுதுங்க. கேம் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3/4 மணி நேரம் ஆகுது. கேம் ஷோ முடிகிற வரைக்கும் யாரும் இந்த கேம் ஷோவை விட்டு எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படி எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிப்பீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஃப்ரான்சிஸ்க்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிக்கிறான். அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அதே மாதிரி தான் இருக்குது, எதுவுமே நடக்கலை. ஒரு ரெட் ரூம், ஆனால் சைடில் வியூவர்ஸ் கவுண்ட் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. வியூவர்ஸ் யாருனாலையும் மெசேஜஸ் கமெண்ட் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இன்னொரு பாப்பப் வருது. இப்போது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போடலாம் அப்படின்ற ஒரு பாப்பப். எல்லாருமே வந்து பட கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணு, போன வாட்டி பண்ணதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எங்களுக்கு அப்படியே வந்து உணர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஃப்ரான்சிஸுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண சொல்கிறான், இந்த பொண்ணு என்ன தான் பண்ண போகிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுடைய கதவுகள் திறக்கப்படுது. ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறான். அந்த மாஸ்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ண மாஸ்க் மாதிரி இல்லைங்க. ஒரு மனிதனுடைய தோல்னாலேயே ஒரு மாஸ்க் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் உள்ளே வரான், வந்துட்டு கேமரா முன்னாடி ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்து எஸ் வந்துட்டீங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த பொண்ணை இப்படி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணை டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ண போகிறேன், அதுக்கு நான் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்பவும் புதுசு அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னையா டூல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கு அப்படின்னா, அவன் கையில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்குடைய ஜிப்பரை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று எடுக்கிறாங்க, டேபிள் மேலே வைக்கிறான். அடுத்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறான், ஸ்க்ரூ டிரைவரை வைக்கிறான். அடுத்து கட்டிங் பிளேயர் எடுக்கிறான், கட்டிங் பிளேயரை வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சா இருக்கு இல்லையா, ரம்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எடுக்கிறாங்க, எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். இந்த நாலத்தையும் வச்சுட்டு எப்படி இருக்குது என்னுடைய புது டூல்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத டூல்ஸாக இருக்குது, இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ். ஃப்ரான்சிஸ்க்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது. அந்த பொண்ணு வேறு கத்திக்கிட்டே இருக்குது. மெதுவாக அந்த மாஸ்க் போட்டவன் அந்த பொண்ணுடைய கைகளை வந்து கலட்டி விடுறாங்க. அந்த பொண்ணு ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுது. உடனடியாக கமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா வர ஆரம்பிக்குது. இந்த 4 டூலில் நான் எந்த டூலை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு எல்லாருமே ஸ்டோன் கமெண்ட் வருதுங்க. உடனடியாக அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி இழுக்கிறான், டேபிள் மேலே வைக்கிறான், அந்த கல்லை எடுக்கிறான். கல்லை எடுத்து அந்த பொண்ணுடைய விரல்கள் இருக்கு இல்லையா, விரல்கள் மேலே டமல் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கத்துது. அந்த கத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ அளவுக்கு இனிமையான குரலாக இருக்குது, சூப்பரான பாட்டாக இருக்குது, இந்த ராகம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு கமெண்ட்டை போடுறேன். ஃப்ரான்சிஸுக்கு அவனுடைய லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி அழுகிறான். ஐயோ அந்த பொண்ணு பாவம் அப்படின்ற லெவலுக்கு வந்து அழுகிறான். அப்படியே அடித்து அதுக்கப்புறம் வந்து விரலை ஒன்றா துண்டாக எடுக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் பார்க்குறான், ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அப்படின்றான். உடனடியாக அந்த ஒரு கமெண்ட்டை அந்த மாஸ்க் போட்டவன் பார்க்குறான். ப்ளீஸ் டோன்ட் டூ இட்டா, இங்கே ஒரு இறக்கமான ஒரு ஆள் வந்திருக்கானே, அவன் பேர் என்னன்றதை இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு டேப் மாதிரி இருக்குது. அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான்னு தெரியல, பண்ணிவிட்டு ஓ நீ தானா, ரிச்சர்ட் தானே நீ அப்படின்றான். ஃப்ரான்சிஸுக்கு அப்படியே குப்புன்னு வேறுக்குது. ரிச்சர்டா, ஆனால் இவன் ரிச்சர்டுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதி கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். எப்படி நான் ரிச்சர்டுன்னு சொல்கிறான் அப்படி இப்படின்னு ஒன்றும் புரியல அவனுக்கு, ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சரி
உன்னுடைய கதையை நான் அடுத்து பார்க்குறேன், ஃபஸ்ட்டு இப்போது இந்த பொண்ணை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு விரலாக துண்டு பண்ணி எடுத்தானா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரம்பம் எழுதுகிறான். இந்த டூல் முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த டூலை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க, இதை விட்டு அதை விட்டு, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரம்பத்தை வச்சு அந்த பொண்ணுடைய முட்டியிலேருந்து காலை மட்டும் அப்படியே அறுத்து எடுக்கிறான். இது எல்லாமே அந்த பொண்ணு வந்து லைவாக உயிரோடு இருக்குது, கத்துது. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நிறையா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கத்துது, ஆரம்பத்தில் இது வந்து ராகம் மாதிரி இருந்தது, இப்போ எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இது கத்தாமல் இருக்கிறபடி இந்த பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டு இந்த பொண்ணை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு. ஃப்ரான்சிஸ்க்கு ஒன்றும் புரியல, எப்படிடா என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னும் போது அவன் வந்து ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அந்த மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறான் இன்ஜெக்ஷன் மூலயமா. ஸோ போட்ட அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ஜாய் பண்ணுற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. ஐ ஆம் லவ்விங் திஸ் அப்படி வாயில் கட்டெல்லாம் கழட்டினா, ஐ ஆம் லவ்விங் திஸ், ப்ளீஸ் டூ மோர் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் புரியல, என்னடா இது, ஏதோ ஒரு போதை மருந்து மாதிரி ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கான். அந்த போதை மருந்துனால அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ்க்கு இதெல்லாமே புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுடைய ஒரு பாடி பார்ட்டாக கட் பண்ணி எடுக்கிறான். வெறும் அந்த பொண்ணுக்கு வந்து தலை, அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் உடம்பு மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ரத்தமாயிடுச்சு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரான்சிஸ்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியல. ஐயோ என்னால் முடியலடாப்பா சாமி, இதுக்கப்புறம் இது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான். அந்த ஒரு டாக் வெப் இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டான், வெளியே வந்துடுறான். ஒரு 2 நாள் கழித்து திரும்பியும் அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு மெசேஜே வந்து அந்த வெப்சைட்டை என்டர் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நீ டிக் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. இவன் யோசிக்கிறான், என்ன பாயிண்ட்ஸை நம்ம டிக் பண்ணணும்னு யோசிக்கும்போது தான் இவனுக்கு ஒன்று புரியுது. அந்த ஒரு வெப்சைட் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தாங்க, இதில் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கப்படும், ஆனால் இந்த கேம் ஷோ முடிகிற வரைக்கும் யாரும் பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது, அப்படி பாதியில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா யூ ஆர் மை நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது வந்து போட்டிருந்து. என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஓகே நம்ம நார்மலாக வந்து ஃபோனில் ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே கன்சென்ட் கொடுப்போம் இல்லையா, ஓகேன்னு எல்லாத்தையும் படிக்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா கன்சென்ட்டை கொடுத்துட்டு உள்ளே போயிடும். அந்த மாதிரி கன்சென்ட்டை கொடுத்துட்டு தான் ஃப்ரான்சிஸ் அந்த கேம் ஷோக்குள்ளே பார்க்குறதுக்கு போனான். பட் இப்போ தான் இவனுக்கு கிளியராக அந்த விஷயங்களுடைய சீரியஸ்னஸ் என்னென்னு புரியுது. பயத்தோட உச்சகட்டத்தில் ஃப்ரான்சிஸோடைய முகமெல்லாம் அப்படியே பேல் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பியும் அவனுடைய லேப்டாப்பை மூடிட்டு அவன் அப்படியே ஒரு வாக்குக்கு போகிறான். பேஸ்கெட் பால் கேம் விளையாடுறான். திரும்பியும் வரான். அவனுடைய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறான். அடுத்த செகண்ட் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, எங்கே நீ அடிக்கடி போயிடுற, பேஸ்கெட் பால் ஆட போறியா, இங்கே தான் பேஸ்கெட் பால் ஆடுறியா, எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், வெரி சூன் ஐல் கம் அண்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர உச்சக்கட்டத்தில் இருக்குது. சரி இது நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு 15 நாள் கழித்து திரும்பியும் காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் லீவ்ஸில் இருந்தது. நேராக ஃப்ரான்சிஸ் நடந்து போகிறான். போயிட்டு அவனுடைய லேப்டாப் பேக்கை ரிச்சர்ட் கிட்ட கொடுக்குறான். ஹே கருப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து கேட்குறான். செம்ம கோவம் வருது ஃப்ரான்சிஸ்க்கு. ஆனால் ரியாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரெகுலரான ஒரு விஷயம் தான், இவன் இப்படி தான் புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். லேப்டாப்புடைய பேக் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓகே நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய முகத்தில் ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு இருக்குங்க. ஏன்னா அவன் லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணான் இல்லையா, அந்த லேப்டாப் ஃப்ரான்சிஸுக்கு கிடையாது, அந்த லேப்டாப் ரிச்சர்டுடைய ஒரு லேப்டாப். ஸோ அந்த லேப்டாப்புடைய ஓனரை தான் அவங்க அடுத்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்போடு இவன் வரான். அடுத்த 2 நாளில் காலேஜில் எல்லாருமே பரபரப்பாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிச்சர்ட் எங்கே போனான், என்ன ஆனா அப்படின்னு யாருக்குமே தெரியல. ரிச்சர்டை காணோம். போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. 2 நாள் 20 நாள் ஆகுது, 20 நாள் 2 வருஷம் ஆகுது. ரிச்சர்ட் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியாது எக்ஸெப்ட் ஃப்ரான்சிஸ். ஏன்னா ஃப்ரான்சிஸ் தான் அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கான். அந்த புல்லிங்க்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு கேம் ஷோக்குள்ளே கன்சென்ட் கொடுத்து என்டர் பண்ணியிருக்கான். இது எல்லாமே ஃப்ரான்சிஸோடைய வேலை. அது ஃப்ரான்சிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். போலீஸுக்கும் இது வரைக்கும் ரிச்சர்டுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிராக் பண்ணவே முடியலைங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி நான் படிக்கும்போது லிட்டரலாக ஆடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புல்லிங் அப்படின்றதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு நிறத்தை வச்சு, ஒரு ஹைட்டை வச்சு, பாடியை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறது, இது வந்து ரொம்ப நார்மலைஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் கூட நிறையா நண்பர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சில பேரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏய் குள்ள பையிலே வாடா அப்படின்வாங்க, ஏய் படா கருப்பா அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி
விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபன்னாக வந்து பண்ணுவாங்க. பட் சில நேரம் அந்த ஃபன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அது யார் மேலே பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு நல்லவனும் கூட தவறான ஒரு பாதையில் போக வைக்கிறதுக்குண்டான அது ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த ஒரு துவக்க புள்ளி நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஹாப்பியாக தானே இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தாட் தான். இந்த ஒரு வீடியோவோட முடிவில் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டார்க் வெப் இஸ் டேஞ்சரஸ். ஸோ ஜஸ்ட் அதை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த வீடியோஸ் மட்டும் கேளுங்க, பாருங்கள். பட் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.